ஆப்ஷன் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. ஏப்ரல் 26 வந்துட்டு நம்ம பெய்ட் டிஸ்கஷன் துவங்க இருக்கிறோம். விருப்பம் உள்ளவங்க 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். யாரெல்லாம் ஓன் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது வந்துட்டு எலிஜிபிளாக இருக்கும். இதில் பை செல் ரெக்கமெண்டேஷன் இருக்காது. நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி வச்சுருக்கிறோம், அதை நீங்கள் பின்பற்றுங்க அப்படிங்கிறதும் கண்டிப்பாக இருக்காது. அதனால் இது கற்றலுக்காக விருப்பம் உள்ளவர்கள் இணையலாம், கட்டாயம் இல்லை. ஓகே, இன்றைய தினம் நம்ம வந்துட்டு காலையிலேயே நம்ம எப்பவும் போல் நம்ம என்னென்னா மார்க்கெட் எங்கே போகிறாங்க, கீழே போகிறாங்க, மேலே போகிறாங்கன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்காம எப்போவுமே எட்ஜ் லெவல், வைடு லெவல் அப்படின்னு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். இன்றைக்கி காலையில் நம்ம பண்ணினது தான் 24,250 நமக்கு வந்துட்டு எட்ஜ் லெவல்னால் இந்த 200 பாயிண்ட்ஸ் பிரேக் ஈவனாக வச்சுட்டு 24,50 24,450 இது வந்து ஷார்ட் ஜோன், அதாவது எட்ஜ் ஜோன் இல்லை எட்ஜ் அப்படின்னு வச்சுருப்போம். வைட் ஜோன் அப்படிங்கிறது வந்து 23,850 24,650. இது ஒன்றில் நம்ம வந்து இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் 400 பாயிண்ட்ஸ் வருது. அதெல்லாமே நம்ம உள்ளே மார்க் பண்ணியிருக்கிறோம். இதை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ மார்க்கெட் இன்றைக்கி வந்துட்டு இம்ப்ளைட் வால்ட்டி நம்மளுக்கு வந்து 15 பாயிண்ட்ஸ் இருந்தங்காட்டி நம்மளுக்கு அந்த வால்டைல் இருக்கலாம், இந்த ஜோனெல்லாம் அப்ளை ஆகலாம் அப்படிங்கிறதையும் நம்ம கொடுத்துருந்தோம். அதில் எட்ஜ் ஜோன் அப்படிங்கிறதுக்கு உண்டான இம்பேக்ட் ஜோனாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா 24,050 அதோட புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ், காலோட ப்ரீவியஸ் க்ளோஸ், இந்த 200 காமன் ஏடிஎம் போட்டுக்கோங்க. இதுக்குள்ளே எப்படி ரியாக்ட் ஆக போகிறாங்க 24,050 அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 24,450. அப்போ 111 ரூபா அப்படிங்கிறது காலோடைய ப்ரீவியஸ் க்ளோஸ். 200 காமன் ஏடிஎம் எடுத்துக்கணும். 293 ரூபாங்கிறது புட்டோட ப்ரைஸாக பார்த்தாச்சு. அப்போது இதில் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இல்லை 450 புட் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை இறங்கும் முகத்திற்கும், கால் சைடு உங்களுக்கு 24,050 கால் இந்த 331க்கு மேலே இருந்தால் அப்சைடு அழுத்தங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். இவங்க ரெண்டு பேர்த்தோட ஃபைட் எங்கன்னா நம்மளுக்கு 24,250. ஸோ இதுதான் நம்மளுடைய இம்பேக்ட் ஜோனாக நம்ம பார்த்துட்டு வர்றோம். அப்போ இந்த இடத்துல நமக்கு இந்த எட்ஜ் ஜோனை பிரேக் பண்ணும்போது என்ன நடந்தது, வைட் ஜோன் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கணும். இன்றைக்கி எக்ஸாக்டாக மார்க்கெட் பார்த்திங்கன்னா நமக்கு வைட் ஜோனோட லோ பாயிண்ட்டோட சப்போர்ட் எடுத்திருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நம்ம வந்துட்டு மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் இல்லை, மார்க்கெட் இன்றைக்கி கீழே போகும் மேலே போகும்னாலாம் நம்ம பேசலை. பொதுவாக நம்ம லெவல்ஸ் இப்படி தான் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது மொத்தமாக நம்ம கட்டம் போட்டாச்சு. அப்போ இதற்குள்ளே அவங்க என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்களோ நம்ம மாறணும். இது நியூஸ் பேஸ்டுனால மார்க்கெட் இறங்குச்சா ஏறிச்சா அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு இதற்குள்ளே நமக்கு இருக்கக்கூடிய இடத்துல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு நம்பர்ஸ் கேம். இந்த நம்பர்ஸ் கேமை நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இது புரிஞ்சிக்க முடியும். நம்ம வந்து வரைபடத்தையே நம்ம எடுத்துக்கிறது இல்லை. நம்ம எங்கெங்கெல்லாம் போட்டிருக்கோமோ அங்கெல்லாம் மார்க்கெட் எப்படி அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணுறாங்க, இது அனைத்துமே வெளிப்படையாக இந்த கணக்கீடு நம்ம கொடுத்துருக்குறோம். எதுவும் மறைச்சி கொடுக்கல. இதே மறைச்சி மார்க்கெட் வந்துட்டு இந்த எட்ஜ் ஜோன் எப்படி கால்குலேட் பண்ணுறோம், ஒயிட் ஜோன் எப்படி கால்குலேட் பண்ணுறோங்கிறதெல்லாம் உங்களுக்கு மறைச்சிட்டு இந்த ரேட்லலாம் என்ன மாதிரி ரியாக்ட் ஆகுது நான் பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஆர்வம் இருக்கும். ஆனால் இங்கே என்னென்ன நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு நம்ம வெளிப்படையாக கணக்கீடு கொடுக்கறதுனால இதோட வேல்யூஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு அதோட மதிப்பு அப்படிங்கிறது உணர முடியல. ஏன்னா நம்ம வந்து இதை வந்துட்டு ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஒரு விஷயத்தை நம்ம வந்துட்டு தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் அதோட அருமை தெரியும். நிறைய பேர் வந்துட்டு மேம்போக்காக பார்க்குறீங்க. ஏன்னா ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு கொடுக்கறதில்ல. ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபீட்பேக்காக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க சொல்கிறோம். அந்த ரெஸ்பான்ஸ் இன்றைக்கி மார்க்கெட் வந்து கீழே போயிருக்காங்களா, இந்த இடத்துல எக்ஸாக்டாக இது நடந்தாங்க, இது எக்ஸாக்டாக நடந்தாங்க அப்படின்னு ஒரு ஃபீட்பேக் வந்து சிலர் மட்டும் வாட்ஸ்அப்பில் கொடுக்குறீங்க, கமெண்ட் கொடுக்குறதில்ல. யூடியூப்போட அல்காரிதம் படி என்னென்னா உங்களுடைய லைக்ஸும் உங்களுடைய கமெண்ட்ஸும் நிறைய இருந்தால் இந்த சேனலை வந்து யூடியூப் வந்து நிறைய ப்ரொமோட் பண்ணுவாங்க. அதனால தான் உங்களை ஃபீட்பேக்காக கேட்குறோம். இல்லை நீங்கள் என்ன மாதிரி நினச்சிருக்கீங்கிற ஃபீட்பேக்கை நம்ம புரிஞ்சுக்க முடியும் கமெண்டில். ஆனால் அதை கொடுக்க
கொஞ்சம் நீங்கள் வந்து தடுமாறுகிறீர்கள். சிலர் மட்டுமே கொடுக்குறீங்க, ஒரு 20 to 25 மெசேஜஸ் வருது. அதனால் வந்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கொஞ்சம் கொடுக்க முற்படுங்க. ஓகே, அப்போ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா 24,289 ஆரம்பமானதுக்கப்புறம் ஹை 24,365 அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டு திருப்பி நல்ல ஒரு ஃபால் வந்திருக்கு. இந்த ஃபாலுங்கிறது எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணதுக்கப்புறம் என்ன நடந்தது, அதை இந்த இடத்துல மார்க்கெட் எதனால் சப்போர்ட் எடுத்தது அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு சின்ன சின்ன க்ளூஸ் எல்லாம் இருக்குது. அதையும் வந்து நம்ம பார்க்க வேண்டும். அந்த க்ளூஸில் இது ஒரு முக்கியமான க்ளூ. இது வந்து பாருங்க, இது 11-17க்கு நம்ம கொடுத்த க்ளூ. நிறைய பேர் வந்துட்டு எப்படி பார்க்கறது அப்படிங்கிறதே தெரியாமல் சும்மா மார்க்கெட்டோட மேம்போக்காக பார்க்குறீங்க. இதில் பல விஷயங்கள் வந்துட்டு உள்ளே இருக்குது. நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸை பாருங்கள் அப்படின்னு பலமுறை சொல்லியிருக்கிறோம். இந்த ஸ்க்ரீனை பார்க்குறக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், இந்த ஓப்பன் ஹைலோ ப்ரீவியஸ் க்ளோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கறதுனாலையும் இந்த பெர்சன்டேஜை பார்க்குறதுலையும் ஒரு சில விஷயங்கள் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அதை வந்துட்டு ஐடிஎம் டு ஓடிஎம்மோட ஒரு இன்ட்ரெஸ்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதை புரிதலுக்காகத்தான் நம்ம இது கொடுத்துட்ருக்கோம். இது பல முறை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், 11-17க்கு ஐடிஎம் டு ஓடிஎம் மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்துட்டு இங்கே வந்துட்டு மார்க்கெட் எங்கே இருக்கான்னு நீங்கள் தேடவே கூடாது. மார்க்கெட் எங்கே இருக்காங்கிறது நம்ம எளிதாக கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இங்கே தான் மார்க்கெட் 23,004 ரூபா புட்டு ஜாஸ்தி இருக்குது. அப்போ 4,946 அப்படிங்கிற இடத்துல இருக்குது. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் அப்படிங்கிறது சேமாக இருக்குது ஐடிஎம் டு ஓடிஎம். அப்போ இதனால் என்ன ரியாக்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ இந்த ரியாக்ஷன் வந்துட்டு எந்த ஆர்வத்தை நம்ம காட்டுது, அப்போ இதனால் நம்மளுக்கு என்னென்ன இம்பேக்டெல்லாம் நடக்கலாம் அப்படிங்கிறது உங்களால் புரிஞ்சுருந்தால் மட்டும்தான் இதோட ரியாக்ஷன் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியும். இதே 130-140% மட்டும் இருந்தாங்க, அதுவும் சேம் பெர்சன்டேஜாக இருந்தாங்க, அதே சேம் பெர்சன்டேஜ் தான் இந்த பக்கம் இருக்குது. இதை வந்து நம்மளுடைய கட்டண கலந்தாய்வில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்ஸ். அப்போது இந்த கட்டண கலந்தாய்வில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்து அப்போவே நம்ம வந்து ஒரு ஆடியோ மெசேஜ் அதெல்லாம் கொடுத்துருந்தோம், இந்த இடத்துல என்ன ரியாக்ட் ஆக போகுது அப்படின்ட்டு. அதில் முக்கியமாக நம்ம வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், நிஃப்டியோடது 24,000 புட்டு தான் இன்றைக்கி அதிகமான வேல்யூம்ஸ் இடையில நடந்துட்டு இருந்தாங்க. ஆப்ஷன் டேபிள் யாரெல்லாம் பார்த்துருந்தீங்களோ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். காலையிலேயே ஸ்ட்ராங்கலாக இருந்து 24,000 புட் 24,000 புட் 24,300 கால் கொடுத்துருந்தாங்க. நம்ம எப்பவும் போல் நம்ம எடுக்கக்கூடிய ஸ்டேஜஸில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. 24,000 புட் ஆப்ஷன் படி நமக்கு வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ் 100. அப்போ இது மைனஸ் பண்ணிங்கன்னா 23,900 வந்துடும். ஏன்னா இது அதிகமான வேல்யூம் நடந்ததுனால நம்ம இதை சூஸ் பண்ணியிருந்தோம். அடுத்து இவங்களோட லோ 61. அப்போ 23,939 இந்த ரேட்டு வந்து ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதும். வைடு ஜோன் இன்றைக்கி வந்துட்டு 23,850 அப்படிங்கிறது. இப்போ 850 பாருங்கள் அவங்க என்ன நடந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் பாருங்கள். இப்போ 850 நம்ம என்ன எடுத்திருப்போம், இது 69 ப்ரீவியஸ் க்ளோஸ், இது 486, இந்த 200 அப்படின்னு எடுத்திருப்போம். ஏன்னா ஒயிட் ஜோன் எட்ஜ் ஜோனுக்கு எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி தானே. இன்றைக்கி இவங்களோட ஹையை பாருங்கள், புட் ஆப்ஷனோட ஹையை 183, கால் ஆப்ஷனோட லோ 193. அப்போ இந்த 200 இவங்க கேப்சர் பண்ணினதுமே என்ன நடந்திருக்காங்க, இவங்க இதையே ரீச் பண்ணலை என்ன நடந்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே. அதாவது நம்ம எடுத்த ஸ்ட்ரைக்குக்கு தான், நான் எல்லா ஸ்ட்ரைக்குக்கெல்லாம் பார்க்க சொல்ல, நம்ம என்னென்ன ஸ்ட்ரைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்த்தோமோ. இப்போ இதே பாருங்கள், 24,050 நம்ம பொதுவாக போட்டிருந்தது 113, 200, 331 சொல்லியிருந்தோம். இந்த 200 நடுநிலையாக பார்த்துருந்தோம். 113க்கு 200, அதுக்கப்புறம் 331 பார்த்தீங்கன்னா 292 வரை தான் வந்திருந்தாங்க. அப்போ இவங்க வந்து இதை ரீச் பண்ணவே இல்லை. அப்போ இதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய க்ளூஸ். இதெல்லாம் என்னென்னா மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் போட்டதில் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் 24,050 இங்கே டேட்டோட அப்டேட்டே பார்த்தீங்கன்னா தெரியும். 24 ஏப்ரல் 3:30 டைமுக்கு அப்டேட் ஆனது தான் நம்ம இங்கே வந்துட்டு காலையிலேயே இந்த காணொலியில் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருந்தது, இதோட விளக்கமும் கொடுத்துருந்தது. அதனால் இதெல்லாம் நம்பர்ஸ் கேமை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒயிட் ஜோன் அதே மாதிரி எட்ஜ் ஜோனெல்லாம் நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுருந்தால் தான் இதோட வேல்யூஸே உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அதனால் மார்க்கெட்டை பற்றி புரிதல் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் மார்க்கெட் இறங்க தான் போகுது, ஏறதான் போகுதுன்னு சொல்லலை. இந்த இடத்துல என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண போகிறாங்க, அந்த ரியாக்ஷனுக்கு நம்ம எப்படி பண்ண போகிறோம், அவ்வளோதான்.
உடனே வந்துட்டு இன்றைக்கி மார்க்கெட் இறங்குங்கன்னு நீங்கள் சொல்லலையே அப்படின்னு வரும். நான் இறங்குன்னு சொல்லலை, ஏறுன்னு சொல்ல, இந்த ரேஞ்சில் என்ன மாதிரி ரியாக்ஷன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அதே போல் 24,250 இது பார்த்திங்கன்னா புட்டோட எஸ்டர்டே ஹை 199, இவங்க 281 நம்ம பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்துட்டு அவங்க டேட்டாஸ் எப்படி இருந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் பாருங்கள். 250 கால் 262 ரூபாய். இந்த 262 ரூபாய்ங்கிறது இவங்களோட எஸ்டர்டே ஹையை இவங்க கிராஸ் அவுட் பண்ணலை அப்படிங்கிறத விஷயத்தை இங்கே கொடுத்துட்டாங்க 282. அடுத்தது திருப்பி இவங்க கீழே வந்ததுமே புட் ஆப்ஷன் வந்துட்டு எஸ்டர்டே ஹை இவங்க 200 தாண்டுறாங்க. அதே மாதிரி கால் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸை கிராஸ் பண்ணுறாங்க, கால் ஆப்ஷனோட ஹையை கிராஸ் பண்ணுறாங்க. இவங்க 441 மட்டும் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல இவங்க மோனோபோலியாக மாறி இருக்காங்க. ஏன்னா காலுடைய ஹைக்கு மேலே இருக்காங்க, தன்னுடைய ஹைக்கு மேலே இருக்கிறாங்க, காலுடைய ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்காங்க. அப்போ இதெல்லாம் டாமினேட் பண்ணும்போது புட் ஆப்ஷன் வந்து மோனோபோலியாக பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல இருந்து இவங்க போயிருக்கலாம், கீழே போயிருக்கலாம், எது வேணாலும் நடந்திருக்கலாம். அப்போ இந்த மாதிரி மோனோபோலியாக இருக்கும்போது என்ன நடந்ததுங்கிறக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு அத்தாச்சு. இதெல்லாம் வந்துட்டு ஒரு ரோபோட்டிக் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு கோடிங்காக கொடுக்குற விஷயத்தை நம்ம வந்து வேல்யூபுளாக உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். இதை நிறைய பேர் வேல்யூபுளாக யூஸ் பண்ணி எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை காமிச்சு உங்கள்கிட்ட நான் வந்து இதை நிரூபிக்க விரும்பலை. உங்களால் முடியும், இதெல்லாம் வெளிப்படையாக உங்களுக்கு காமிக்கக்கூடிய டேட்டாஸ் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இதை காமிச்சிட்ருக்கேன். ஓகே, இன்றைக்கி அப்போ எட்ஜ் ரேஞ்சோட மகிமை, வைட் ரேஞ்சோட மகிமை, காமன் ஏடிஎம்மோட மகிமை, ஒவ்வொரு டேட்டாவை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகே, இப்போ மார்க்கெட் வந்துட்டு நியர்பை க்ளோசிங் அப்படின்னு எடுத்துட்டா 24,000 கால் புட். அப்போ 24,000 கால் புட்டை வச்சு நம்ம டேட்டாஸ் எடுக்கணும். இதை வந்து அடுத்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். இந்த காணொலியில் உங்களால் இதெல்லாம் புரிஞ்சுக்க முடிஞ்சது, இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிற ஹிண்ட்டை நீங்கள் எவ்வளோ தூரம் கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வேல்யூபுளாக நம்ம ஃப்ரீ ஆஃப் கண்டென்ட்டாக உங்களுக்கு இன்னும் பல வீடியோஸ் கொடுப்போம். ஆனால் இங்கே நீங்கள் ரெஸ்பான்ஸ் வந்து நீங்கள் கம்மியாக கொடுக்க உங்களுக்கு நான் வந்துட்டு ஃப்ரீ ஆஃப் கண்டென்ட் கொடுக்கக்கூடிய ஆர்வம் வந்து குறைந்து போகுது. அது பேஸில் தான் நம்ம வந்து ஓப்பன்டாக, அதாவது ஃப்ரீயாக வச்சுருந்த ஒன்று மார்க்கெட் அப்சர்வேஷன் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டே நம்ம ஃப்ரீயாக தான் கொடுத்துருந்தோம். ஆனால் நிறைய பேர் வந்துட்டு இதை பார்க்கல. அப்போது இதை வந்து ஒரு கட்டணமாக மாற்றிடலாம், விருப்பப்படுறவங்க கட்டணம் கொடுத்து பார்த்துக்கிட்டோம். ஏன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுக்கும்போது நம்ம பார்க்கலை அப்படிங்கும்போது இதை வந்து ஒரு கட்டணமாக மாற்றலாம் அப்படிங்கிறக்காக தான் நிறைய பேர் மெம்பர்ஷிப்பும் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அப்போ பணம் கட்டுறவங்களுக்காக ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயம் இருக்கணும். நம்ம ஃப்ரீயாக கண்டென்ட் இருக்கிறத மார்க்கெட் அப்சர்வேஷனுங்கிறது பெய்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு மெம்பர்ஷிப்பாக மாற்றிருக்கிறோம். விருப்பம் உள்ளவங்க இது கட்டணம் செலுத்தி இந்த காணொலியை பார்த்துக்கலாம். விருப்பம் இருந்தால் கட்டாயமாக பார்க்கணுன்ட்டு இல்லை, நம்மளுடைய எல்லா மற்ற வீடியோஸ் எல்லாமே ஃப்ரீ ஆஃப் கண்டென்ட்டில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். இது ரொம்ப நாள் மார்க்கெட் அப்சர்வேஷனுங்கிறது ஃப்ரீ ஆஃப் கண்டென்ட்டாக தான் இருந்தது. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.